Hello guys, welcome back to my YouTube channel. Homemade condensed milk. ரெண்டே ingredients வச்சு இந்த condensed milk ரெடி பண்ணிடலாம். இந்த condensed milk வந்து நம்ம நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது ஒரு பேன்ல ஊத்திட்டு நல்லா காய வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடான பிறகு 1 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ அதை அட்லீஸ்ட் 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா கொதி வந்த பிறகு கேஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பாலை காய்ச்சிக்கணும். அடி பிடிக்காம இருக்க இது மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சைட்ல வர அந்த ஓரங்களும் எடுத்து விடணும். இது மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லாவே பால் காய்ச்சிக்கணும். பால் பாருங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நல்லாவே சுண்டி வந்திருக்கு. இந்த கண்டென்ஸ்டு மில்க் செய்யும் போது கேஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா சீக்கிரமாவே அடி பிடிச்சிடும். இந்த அளவுக்கு பால் நல்லா கட்டியான பிறகு ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்த ஒரு லம்ஸும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டா ஆறின பிறகு இன்னுமே கட்டி ஆகும். இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர்ல ஊத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். கடையில வாங்குற சேம் அதே கன்சிஸ்டன்சி அதே டேஸ்டாவே இருந்தது. நெக்ஸ்ட் டைம் கடையில் வாங்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாகவே செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ ஏதாச்சும் ஸ்வீட் ரெசிபீஸ் இல்லைனா ஐஸ்கிரீம் ரெசிபி செய்யும் போது இந்த கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி ஈஸியாகவே செஞ்சிடலாம்.